வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்திருக்கக்கூடிய டாப் 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இது வரைக்கும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணிக்கோங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 2000 லைக் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளோட சேனலில் ஏதாவது வீடியோ போட்டால் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு அல்டிமேட்டான ட்ரிக். இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி நீங்கள் வேறு லெவலுக்கு எடுத்து கட்டிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப் எப்படி டவுன் பண்ணணும் அப்படின்றது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் கேட்கக்கூடிய பர்மிஷன்லாம் உங்களுடைய மொபைலில் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டே போதும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இப்போ ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ரீப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த ஆப்லேயே அந்த வாட்ஸ்அப் வரக்கூடிய மெசேஜ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்த உடனே அந்த மெசேஜ் உங்களால் பார்த்துக்க முடியும். பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்தே உங்களால் ரீப்ளேவும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஒரு யூஸ்னா, நீங்கள் ஆன்லைன் போக தேவையில்லை. அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணால் மெசேஜ் ரீப்ளேவும் பண்ணிக்க முடியும். ப்ளூ டிக் காட்டாது, சிங்கிள் டிக் மட்டும் தான் அவங்களுக்கு காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே அவங்க பண்ண மெசேஜ் எல்லாம் இதில் இந்த அப்ளிகேஷனே வந்துருக்கு. அதை என்னால் பார்க்க முடியுது. பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்தே அவங்களுக்கு ரீப்ளேவும் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிறதுனால நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஆன்லைன் போகவே தேவையில்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் பண்ணி கிளிக் பண்ணி எடுத்துருங்க. சொல்ல மறந்துட்டேன், இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த வீடியோ கீழே இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னா, இதுவும் வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் தான். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எதனா ஒரு வீடியோ இல்லைனா எதனா ஒரு ஃபைல் சென்ட் பண்ணணும்னா ஒரு 100 MB மேலே அனுப்ப முடியாது. ஓகேவா? ஸோ இது ஓல்டு வெர்ஷன். இப்போ புதுசாக நீங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிக்கலாம்னா கிட்டத்தட்ட 2 GB வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு மூவியாக இருந்தாலும் சரி, ஃபைலாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது 2 GBக்குள்ளே நீங்கள் ஈஸியாகவே சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது 3வது ட்ரிக். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி எதனா ஒரு மெசேஜ் வந்தால் அந்த மெசேஜ் உங்களால் ரியாக்ஷன் இன்ஸ்டாகிராம் மாதிரி பண்ண முடியும். இது இப்போ தான் வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 இமோஜி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் மட்டும் தான் உங்களால் ரியாக்ஷன் பண்ண முடியும். இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நிறைய இமோஜிஸ் இருக்கும்ல. ஸோ அது எல்லாத்தையுமே உங்களால் யூஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ தான் புதுசாக வந்துருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 இமோஜி மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுக்காம இருந்தாங்க. ஆனால் இப்போ புதுசாக அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பை நீங்கள் பீட்டா வெர்ஷனில் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம 4வது பார்க்க போகிற ட்ரிக் ஒரு செம்மையான ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்களுடைய பேங்க் பேலன்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மொத்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கணுமா? ஜஸ்ட் ஒரே ஒரு ஆய் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் போதும். மொத்த ரிசல்ட்டுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கிடைச்சிடும். இங்கே பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எது கிளிக் பண்ணாலுமே அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல செலக்ட் டியூரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல 1 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட் வேணுமா, 3 மந்த்தா இல்லைன்னா 1 இயரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ 3 மந்த் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேனே. கிளிக் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா PDF ஃபார்மெட்டில் எனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் 3 மந்த்துக்கு சென்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ சென்ட் பண்ணி விட்ட உடனே நான் அதை கிளிக் பண்ணி இங்கே அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸோட மொத்த இன்ஃபர்மேஷனுமே உங்களால் வாட்ஸ்அப்லேயே ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுறது மூலிமா உங்களால் பார்த்துக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா இதை பார்க்கறதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. அவங்கவுங்க பேங்க் பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தனியாக இதுக்கு ஒதுக்கிருப்பாங்க. ஸோ இது HDFC இருக்கிறதுனால நான் அதுக்கு மெசேஜ் பண்ணி நான் எல்லாமே செக் பண்ணிக்கினேன். ஸோ நீங்கள் என்னென்ன பேங்க்கு இருந்தாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் டிஸ்கிரிப்ஷனில் எந்தெந்த பேங்க்குக்கு என்னென்ன வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஆய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும். உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டுமே உங்களால் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம 5வது பார்க்க போட்டிருக்கு என்னன்னா, வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப்ன்றது காமன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் 256 பேரை மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஓல்டு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். அது மேலே யாருமே அந்த குரூப்பில் சேர்க்க முடியாது. ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 மேலே, அதாவது 512 பேரை உங்களால் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்க்க முடியும். இது வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி பீட்டா வெர்ஷனில் வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே நண்பா, நம்ம லாஸ்ட்டாக 6வது பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் எதனா ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பீங்க. அப்படி வைக்கும்போது அந்த போட்டோவில் எதனா ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, அப்படி இல்லைனா எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுடைய இது இருக்குது.
அதை வந்து ஹைட் பண்ணணும் இல்லைன்னா பிளர் பண்ணணும்னா ஈஸி தான். இதுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே வந்து ஒரு பென்சில் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா போட்ட ஒரு ஆப்ஷன் வந்து பிளர் ஐக்கன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எதை ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பிளர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்படியே பிளர் ஆகிடும். அது வந்து தெரியவே தெரியாது. ஸோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா ஒரு ஃபோட்டோவில் எதனா பிளர் பண்ணணும்னு நினச்சா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பிளர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா. சாரி, முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வாட்ஸ்அப் எப்படி பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல நினைச்சேன். ஸோ பார்த்து உங்களுடைய வாட்ஸ்அப்பும் பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் பீட்டா வெர்ஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு starttamil.com அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் க்ரோமில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே இன்னொரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு வாட்ஸ்அப் பீட்டா இல்லைன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவே டைப் பண்ணால் இந்த இடத்துல வந்து ஹவ் டு ஜாயின் வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்டில் வந்து வாட்ஸ்அப் எப்படி பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணுறது அப்படின்ற மொத்த இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா என்னோட வாட்ஸ்அப்போட பீட்டா வெர்ஷன் லிங்க் வந்து நான் அதிலே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவை இருந்தால் அந்த வாட்ஸ்அப் வந்து டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கும் சீக்கிரம் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் பார்த்த 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.